1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று அம்பாசமுத்திரம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் இசக்கி சுப்பையா தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் இசக்கி சுப்பையா போட்டியிடுகிறார். அவர் இன்று நிருபர்களுக்கு தெரிவித்ததாவது: இவர் இந்த பகுதியில் உள்ள அனைத்து தேவாலயங்கள், அனைத்து மசூதிகள் மற்றும் இந்து ஆலயங்களில் அன்னதானம் மற்றும் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் செய்து நற்பெயரை பெற்றுள்ளார். இவருடைய வெற்றி உறுதியானது. தொடர்ந்து இவருக்கு எதிராக முக்குளத்தோர் ஓட்டு தேவையில்லை என்று அம்பை சட்டமன்ற வேட்பாளர் இசக்கி சுப்பையா கூறியதாக வலைதளங்களில் தவறான தகவல் வந்தது. இது குறித்து அம்பை சட்டமன்ற வேட்பாளர் இசக்கி சுப்பையா கூறியதாவது: தனது வெற்றியை தடுக்கும் முயற்சியில் சில சமூக விரோதிகள் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். இதை கடுமையாக எதிர்த்ததுடன் இது குறித்து சேர்மாதவியில் காவல் நிலையத்திலும் தேர்தல் அலுவலரிடம் இசக்கி சுப்பையா புகார் தெரிவித்ததாக தெரிவித்துள்ளார். சுமார் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் அதன் பின் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பேன் என்றும் கூறினார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு இசக்கி சுப்பையா அவர்களுடன் அம்பாசமுத்திரம் தேர்தல் பொறுப்பாளர் செவல் முத்தையா, திருநெல்வேலி முன்னாள் துணை மேயர் கணேசன் என்ற ஜெகநாதன், மாநில பேச்சாளர் மின்னல் மீனாட்சி கலந்து கொண்டார். இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களுடைய தெய்வீக ஆசியோடும், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய தெய்வீக ஆசியோடும், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய பேராதரவோடும், எங்களது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆதரவோடும், மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவோடும் இந்த தொகுதி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். பிரச்சாரத்தில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் மிக சிறப்பாக மக்களுடைய எழுச்சியாக இருக்காங்க. அதிலும் இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. இளைஞருடைய ஆதரவு ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் எடப்பாடியுடைய ஒவ்வொரு செய்தியும் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக வந்திருக்கு. அதனால் என்னுடைய வெற்றி மாபெரும் வெற்றியுமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் என்னுடைய வாக்குறுதியாக நான் இங்கே சொல்கிறது, என் தொகுதி மக்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜூன் 1 கெனடியன் கால்வாயோடு சேர்ந்து மீதி 4 கால்வாய்க்கும் கண்டிப்பாக தண்ணீர் திறந்துருக்கோம். அதுபோக மே 1 மணிமுத்தார் கனாலை திறந்து விடுவோம். அது திறந்து அதோடைய உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாத சம்பளத்தை நான் வாங்குவேன். அதோட இன்னொரு கோரிக்கை அதில் என்ன வைக்கிறேன்னா, என்னுடைய அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுத்துட்டு தான் இந்த 2 காரியத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய சம்பளத்தையும் நான் வாங்குவேன். அது வரைக்கும் சம்பளத்தை வாங்க மாட்டேன். அதுக்கான முழு முயற்சி எடுத்து நான் பண்ணி கொடுத்துருவேன். ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலின் போது நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருவேன். சிவந்திபுரம் பட்டாவை நான் வாங்கி கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன். வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாட்டும். அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், இந்த கால்வாயோட தண்ணி திறக்கிறதும், அந்த கால்வாய்களுக்கு சிமெண்ட் லைனிங் போட்டு அதை மிக சிறப்பாக எந்த விதமான சீப்பேஜும் ஆகாத அளவுக்கு அது தண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் அதை பண்ணி கொடுத்ததும், அந்த 3 அணைக்கட்டு, இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே 3 அணைக்கட்டு இருக்கிற ஒரே தொகுதி எந்த தொகுதின்னு கேட்டிங்கன்னா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி தான். அதாவது மணிமுத்தாறு, காரையாறு, சேர்வலாறு, இந்த 3 அணைக்கட்டும் தூர்வாரி அந்த கெனாலெலாம் சுத்தம் பண்ணி லைனிங் சிம் லைனிங் போட்டு பக்காவாக பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான வேலையை முழு ஆயத்தமாக பண்ணுவேன். இதுக்கு இடையில் ஜூன் 1 கண்டிப்பாக அந்த தண்ணியும், மே 1 மணிமுத்தாறு தண்ணி தொடர்பு பண்ணிவிட்டு இந்த இலவச வீட்டுமனை பட்டா வாங்கினதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய சம்பளத்தை வாங்குவேன். அந்த சம்பளத்தையுமே வாங்கி நான் வச்சுக்க மாட்டேன். ஏழை மக்களுக்கு கல்விக்காக அப்படியே கொடுத்துருவேன். இது ஒன்று. 2வது, மறைந்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி, அவர் எனக்கு பெரியப்பா முறை வேணும். அவருக்கு அரசு மணிமடம் கட்டித்தரதுக்கான முயற்சியை முழுசாக பண்ணுவோம். அதில் ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, அதுக்குள்ளே நான் டெப்த்தாக போகாதனால சொல்ல வரேன், இமீடியட்டாக வச்சதுனால. அப்படி இருந்தால் கூட என்னுடைய சொந்த செலவில் மணிமடம் கட்டி கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் அந்த ஜமீனுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு இடத்த நல்ல இடமா அங்கே இருக்க மக்களையும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இந்த மணிமண்டத்துக்காகிற செலவை நான் பண்ணி கொடுப்பேன். அடுத்து மணிமுத்தார் பார்க்கு அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை மீண்டும் பொலிவு வர வச்சு அது ஒரு சுற்றுலாத்தலமாக்குறது மட்டும் இல்லாமல் பாபநாசம் கோயிலும் ஒரு சுற்றுலாத்தலமாக்கி கொடுத்து வழி பண்ணுவோம். எல்லாத்தோடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். அப்போ நான் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு வரல. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் எங்களுக்கு தண்ணி டெய்லி வரலைங்கிறாங்க. ஸோ அந்த டெய்லி வரலைங்கிற வார்த்தை கூட வராத அளவுக்கு, சில இடங்களில் வராத அளவுக்கு நான் அதுக்கான ஒரு திட்டத்தை, அதாவது இன்டர்னல் கனெக்ஷன் சொல்லுவாங்க, இது நம்ம தாமிரபரணி ஆற்றுப்படைக்கில் நம்மளுடைய தொகுதி முழுக்க இருக்கிறதுனால அதுக்கான வேலையும் நான் பண்ணி கொடுப்பேன். அடுத்தபடியாக சாலை வசதியும் எனக்கு பெருசாக குற்றச்சாட்டு எங்களுக்கு வரல.
நான் எதிர்கட்சிக்கு சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆளுங்கட்சி விஷயமாக நான் போகும்போது எனக்கு தான் நான் நேரடியாக பார்த்துருக்கணும். என்கிட்ட எந்த மக்களும் குறை சாட்டு வைக்கல. ஏதோ 1-2 நிதிநிலையில் இருக்கும். அந்த அடிப்படை தேவையான சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி கண்டிப்பாக நான் செய்து கொடுப்பேன். இதை மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த மக்களுக்கு வந்து தொழிற்சாலை, ஏதாவது ஒரு தொழிற்சாலை கண்டிப்பாக அரசு மூலம் பண்ணுவேன். அப்படி தொழிற்சாலை ஒன்றும் ஒரு கல்லூரி, கலைக்கல்லூரி, ஒரு பாலிடெக்னிக் வேணும். இது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். இதுக்கான வாக்குறுதியை நான் முழுவாக கொடுக்குறேன். என்னுடைய வெற்றி வாய்ப்புனாலே அது வெற்றி நான் பெற்ற மாதிரி தான் அர்த்தம். அந்த வாய்ப்புக்கு பயந்து போய் சில பேர் வந்து சதி செஞ்சிட்ருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். சில தனியார் தொலைக்காட்சியில் கூட ஒரு செய்தியை வந்து நான் வந்து எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்துக்கும் உட்பட்டவனே இங்கே இருக்க மக்களுக்கு உங்களுக்கோட தெரிஞ்சிருக்கும். அதை வேணே ஏதோ ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரதுக்காக ஒரு தனியார் கட்சியில் தனியாக நல்லா நீங்கள் கேட்டுக்கணும். நீங்கள்லாம் பத்திரிகை நிருபர்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சகோதரன் தம்பியோ இல்லை அண்ணனோ அந்த மாதிரி ஒரு செய்தித்தாள் பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களும் ஒரு மறுப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அதுக்கு நானும் ஒரு கம்ப்ளைண்ட் என்னுடைய சார்பாக எங்கள் அண்ணன் வேலச்செவல் முத்துசாமி அண்ணா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார், லான்ச் பண்ணியிருக்கார், சிஎஸ்ல போட்டிருக்கார். இந்த மாதிரி தவறான செய்தி கம்ப்ளைண்ட் வந்து சேருமாதி காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காரு. அது தக்க நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நீங்களாம் ரொம்ப படித்தவர்கள், ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க. நீங்கள் உங்களுடைய செய்தி நிறுவனத்தை தவறாக ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய பின்பலம் உள்ளவரா இல்லை கிரிமினலா? இதுதான் கேள்வி. அவர் ஒன்றும் பெரிய பின்பலமாக இருக்கணும், இல்லைன்னா அவர் கிரிமினலாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க எங்களுக்கு தெரியல. எங்களை மாதிரி ஒரு அப்பாவி வேட்பாளர்களுக்கு இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு நீங்கள் அதாவது ஜனநாயகத்தின் 3வது காலம் உங்களை சொல்லுவாங்க, தூண்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே நிலைமைன்னா அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் தயவு செய்து அதுக்கான இந்த செய்தியை நீங்கள் எப்படி ஃப்ளாஷ் பண்ண முடியுமோ ஆனால் அது உங்களுக்கும் நல்லது, எங்களை மாதிரி வேட்பாளருக்கும் நல்லது. இதை நீங்கள் வெறுமனே எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது. மக்கள்கிட்ட தான் போய் போராடணும், இல்லை உங்கள்கிட்ட சொல்லணும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் என் சைடு லீகலி நான் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். சட்டப்படி எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கேன். இப்போ சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் நடந்த 1 or 2 ஹவர்ஸில் எனக்கு வந்துடும். அது வந்துடும். நீங்கள் பத்திரிகை நிறுவனங்களாக உங்களுடைய செய்தியை, உங்களுடைய நிறுவனத்தை தவறாக யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த கேள்வி நான் கூட கேட்கலாமா? பதில் சொல்லுவீங்களா? தப்பில் ஒன்று நடந்திருக்கு. உங்கள் குழந்தைய தப்பாக சொல்லியிருக்காங்க, உங்கள் குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? வெறும் கேள்வி மட்டும் தான் கேட்பீங்களா? நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டேன், ஆர்ஓட்டையும் நான் கொடுத்துருக்கேன். இல்லை நான் கொடுத்துருக்குது நான் மட்டும் நல்லா நீங்கள் கேட்டுக்கணும். எனக்கு வந்து வெற்றி தோல்விங்கிறது 2வது விஷயம். இவங்க சொல்கிறனால நான் தோல்வி அடைய போகிறதில்ல. மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் செய்தித்தாளை தப்பாக சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நிறுவனத்து மேலே அது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய வெற்றியை தடுக்க நோக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி வந்து ஒரு ஊடகமோ பத்திரிக்கை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்து மேலே நீங்களே வந்து வழக்கு பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நிறுவனம் தப்பு பண்ணலை, அந்த நிறுவனம் தப்பு பண்ணல. அந்த நிறுவனத்துடைய நேமை தப்பாக யூஸ் பண்ணியிருக்கான். யாரோ ஒரு எக்ஸு, அவன் பின்புலம் உள்ளவனா இல்லை கிரிமினலான்னு எனக்கு தெரியல. அந்த நிறுவனம் உடனடியாக அதுக்கு மறுப்பு கொடுத்துருச்சு, ஃபேக் நியூஸ்னு கொடுத்துருச்சு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்ட மாதிரி நாளைக்கு உங்கள் நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடாது. அதுக்கு அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பப்ளிக் தட் இஸ் ப்ரெஸ் யூனியன் என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி செஞ்சவங்க என்ன பண்ண போகிறீங்க? இது ஒரே ஒரு தவறாக நினச்சக்கூடாது. இந்த செய்தி தவறுங்கிறத ஒத்துக்கிட்டீங்க, ரைட். அந்த செய்தியை போட்ட மேலே என்ன பண்ண போகிறீங்க? தவறாக யூஸ் பண்ண என்ன பண்ண போகிறீங்க? கேள்வி நான் உங்களுடைய நிறுவனத்துக்கு தப்பாக உபயோகப்படுத்துங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? உங்களெல்லாம் உங்கள் நிறுவனத்தோட இந்த நிறுவனத்துக்கு ஏற்படலாம்ல. நீங்கள் செய்தி தவறுன்னு கொடுத்துருக்கீங்க, குட். செய்தி தவறு ஒத்துக்கிட்டீங்க, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது என்னுடைய வெற்றியை, நான் சொன்ன மாதிரி என்னுடைய மாபெரும் வெற்றியை தடுக்கிறதுக்கான சதி. இறைவன் மிகப்பெரியவன், மக்கள் அதோட பெரியவர்கள் நல்லா புரிஞ்சுருக்காங்க, கொடுத்துருவாங்க. சில புரியாத மக்களுக்கு திணிக்கிறாங்க, இதை மாதிரி தவறான செய்தி திணிக்கிறாங்க. ஸோ இது தவறு செய்து ஒத்துக்கிட்டோம். இந்த தவறான செயல்பட்டவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய கோரிக்கை, நான் பேசுகிறத கண்டிப்பாக டிவியில் போடுங்க. நம்பர் 2, இதுக்கான நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. சரிதானா? சில வேட்பாளர்கள் வந்து நீங்கள் செய்த உதவிகள், குறிப்பாக கோயில் மற்ற எல்லா பக்கமும் நீங்கள் அன்னதானம் செய்த வந்து மற்ற வேட்பாளர்கள் வந்து இந்த மாதிரி அன்னதானம் போட்டு நீங்கள் வந்து வேட்பாளர்கிட்ட வந்து நீங்கள் ஓட்டு கேட்குறதா சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் செய்கிறத அவங்களால செய்ய முடியல, செய்ய முடியாதான் கத்திக்கிட்டு தான் கிடப்பாங்க.
அதுக்கெல்லாம் நம்ம ஹேர் பண்ணோம்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு. நான் பண்ணதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே வேட்பாளர் சொல்லியிருப்பாரு, இவர் தொகுதிக்கே வரலாம்னு சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் விட்டுங்க அதை பற்றி நம்ம பெருசாக பேசிக்க வேண்டாம். ஏன்னா ஒன்று ஒத்துக்கிட்டார், எந்த வேட்பாளர் சொன்னாலும் எனக்கு தெரியல, அதை நான் ஏர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அப்படி சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த தொகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னாங்க இல்ல அன்னதானம் போட்டுமே நல்லதானே பண்ணிட்டு இருக்கேன். நான் மணல் கொள்ளையோ கட்ட பஞ்சாயத்தோ பண்ணலையே. பண்ணியிருக்கேன்னா மணல் கொள்ளை கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன்னா ப்ரூவ் பண்ணுங்கள். என்னை பற்றி சொல்ல ஒரு வழி இல்லை. என் நல்லதாக தப்பாக சொல்கிறாங்க. ஸோ வாழ்க. என் நல்லது கெட்டதாக சொல்கிறவர்கள் வாழ்க. மணல் கொள்ளை நல்லது, கட்ட பஞ்சாயத்து நல்லது, அதான் நான் செஞ்சுட்டு வரேன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணட்டுமா? நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், நான் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அம்பாசமுத்திரத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ அமமுக வேட்பாளர் வந்து இறக்கிறாங்க களத்தில், உங்களுடைய ஓட்டுகள் பிரிக்கப்படுவதாக மற்றவங்க பேசுகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமமுக வேட்பாளர் வந்து இப்போ இறக்கிறாங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் அவங்க வந்து பிரிக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அமமுக வேட்பாளர் எனக்குன்னு வரதை யாராலையும் பிரிக்க முடியாது. அது இறைவனை தவிர வேறு யாராலையும் பிரிக்க முடியாது. இவங்க வரட்டும் போகட்டும், அது என் சகோதரி, அது என் சகோதரன். நிற்கிற 12 வேட்பாளர் 2 சகோதரி நிற்கிறாங்க, மீதி 9 சகோதரன் நிற்கிறாங்க. யார் வந்தால் என்ன, அவங்கவுங்களுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓட்டு போகிறாங்க. ஏன் ஓட்டு அவர் பிரிக்குது, இவர் ஓட்டை பிரிக்கலாம் நடக்காது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. யார் இந்த தொகுதியில் நல்லவர், அவருக்கு ஓட்டு போடணும். அன்னதானம் பண்ணுறது நல்லவரா, கட்டா பஞ்சாயத்து பண்ணுறது நல்லவரா, இல்லை எதுவுமே செய்யாமல் இவர் இப்படி பண்ணி பிரச்சாரம் பண்ணுறோன்னு சொல்கிற நல்லவரான்னு மக்களுக்கு தெரியுமில்ல. நானா நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் பார்த்துருக்கீங்க களத்தை. நீங்கள் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ வெற்றி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எவ்வளோ வாக்குங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லணும். 2 லட்சங்கிறாரு சகோதரர், 2 லட்சங்கிறாரு. இவ்வளோ லீடுங்கிறது தான் 1 லட்சம் ஓட்டு. கம்மியாக சொல்லிட்டோம், கம்மியாக சொல்லிட்டோம்னா கரெக்டாக. ஸோ கரெக்டு. ஸோ அதுவும் கன்ஃபார்மு வெற்றி. இந்த போட்டு வந்து பெண்டிங்காகவே இருக்கு ஒரு மாதிரி, அது ஒரு அதுதான் மணிமுத்தாரில் பாபநாசம் டேமில், காளையாறு டேமில் அதான் சொன்னேன். மணிமுத்தாரையும் பாபநாசம் கோயில்னால் காரையாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சுற்றுலாத்தலமாக்குக்கான முயற்சிகளை முழு முயற்சியாக பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு கருத்து, நீங்கள் எடுத்தது முக்கியம் இல்லை, டெலிகாஸ்ட் பண்ணணும். முக்கியமான புல்லட் பாயிண்ட்ஸை போடணும். அந்த தம்பி 2011 வந்து நான் புதுசாக நின்றுருந்தேன். என்னை பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அம்மாவுடைய பேராதரவோடு, அந்த மிகப்பெரிய மாபெரும் சக்தி உதவியோடு நான் 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இப்போ அதே அம்மா மேலேருந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் மக்கள்கிட்ட நான் ரொம்ப ரீச் ஆகிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிசிபியான சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய வரைக்கும் இறைவனவர்களால் தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த அன்னதானம் போட்டதுனாலையோ, இல்லை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதுனாலையோ, இல்லை சர்ச்சுகளுக்கு புனரமைப்பு வேலை செஞ்சதுனாலையோ, அசனம் பண்ணிக்கு நான் கொடுத்தனாலையோ, அந்த தேவனுடைய ஆதரவோடு என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காங்க. அதனால் அந்த வெற்றி இன்னும் அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருந்து தமிழ் கடவுளுக்கு, அகஸ்தியர் கோயிலுக்கு நம்ம போகணுங்கிறது வச்சுக்குவோம். அது கேரளாங்கிற அந்த பிரிவு நமக்கு வேணும். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்று தான். இங்கேருந்து வழி கொண்டு வருவோம். அங்கேருந்து வந்தால் நம்முடைய கேரளா சகோதரில் வரட்டும், இங்கேருந்து நம்ம தமிழ் சொல்ல வரட்டும். அதை மாதிரி நம்ம பேசிக்குவோம். ஏற்கனவே இங்கே இருந்தால் மே மாதம்லாம் போயிட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க. அது வந்து பாதுகாப்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான். அது பாதுகாப்பு பிரச்சனைக்காக பண்ணுறாங்க. அந்த பாதுகாப்பை சீர்படுத்தி கொண்டு போக்கான வழி பண்ணிடலாம். பாதுகாப்பு பிரச்சனை முக்கியம்தான், அதை சீர்படுத்தி நம்ம கொண்டு போயிடலாம். அது பிரச்சனை. பொல்யூஷன்ங்கிற ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த டேமில் அந்த போட்டு போகும்போது டீசல் அந்த பொல்யூஷனால் வாட்டர் பொல்யூட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்குள்ளே சில சட்ட சிக்கல் வந்துச்சு. இப்போ வந்தோடனே வாட்டர் போட்டு, அது டீசல் போட்டு போடாமல் அதை வேறு மாதிரி டிசைன் பண்ணி சோலார் போட்டு மாதிரி பண்ணி சுற்றுலாத்தலம் ஆக்கினா தான் ஒன்று சுற்றுலாத்தலம் ஆக்கும்போது அந்த இடம் டெவலப் ஆகும், அங்குள்ள மக்கள் பயன்பெறுவார். எல்லாத்தோட மக்கள் பயன்படுறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.